ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். கோவை கொடிஷியாவில் நடந்த வேளாண் கண்காட்சியோடைய 2ஆம் பகுதி காணொலியை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேங்க. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தென்னை நார்க்கழிவுகளால் செய்யப்பட்ட பூந்தொட்டிகள், அந்த கொக்கோ பிட்ஸ், அந்த மாதிரியான ஒரு பொருட்கள்ங்க. வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பயோப்ளூம்ஸ் அக்ரோ அப்படிங்கிற கம்பெனியை சார்ந்தவங்க தென்னை நார் கழிவுகளால் உருவாக்கப்பட்ட பூந்தொட்டிகளை வச்சுருந்தாங்க. இந்த பூந்தொட்டிகளுக்கு நம்ம தண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். தண்ணீர் அதிகமாக விட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விலையும் ரொம்ப மலிவானதாக தான் இருந்தது. வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், இன்டோர் பிளான்ஸுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம், வெளியிலையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த ஸ்டாலுங்க. இவங்கக்கிட்ட இருக்கிறது நிறைய பிளாஸ்டிக்ஸ்லேயும் நிறையா வேறு ஃபைபர் மெட்டீரியல்ஸும் வச்சுருந்தாங்க. வீட்டுக்குள்ளே அமைச்சிக்கிற பூந்தொட்டிகளும் வச்சுருந்தாங்க. இவங்கக்கிட்ட இன்டோர் பிளான்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நல்லா நிறையா ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கான பிளான்ஸும் வச்சுருந்தாங்கங்க. ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கான இன்டோர் பாட்ஸும் அவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க. இது செவுத்தில் செட் பண்ணுறதுங்க. நிறைய வேறு வேறு வடிவமைப்புகளில் நல்ல டெக்கரேட்டிவான பாட்ஸும் இவங்கக்கிட்ட இருந்தது. லோட்டஸ் பாட்ஸு, லில்லி பாட்ஸு, அந்த மாதிரி. அடுத்தது நம்ம வெளியில், அதாவது அவுட்டோர் நர்சரிஸ் பார்ப்போங்க. இந்த தடவை அவுட்டோர்ஸ்லேயும் நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதில் நர்சரி நிறையா இருந்தது. இது அத்திப்பழம் செடிங்க. சின்னதாக இருக்கும்போதே அத்திப்பழமெல்லாம் வந்துருச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சக்கோட்டா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இவங்க பபிள் மாஸ்ன்னு சம்திங் ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் சக்கோட்டா நார்த்தங்காய் மாதிரியே இருக்கும் அதில் வர காய். இது பீட்ரூட் கொய்யா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செடி பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக சிகப்பு கலரில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கொய்யா. இது வெள்ளை கலரில் தான் இருக்குது, நார்மலான ஒரு கலரில் தான் இருக்குது. அடுத்தது நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. இன்டோர் பிளான்ஸு, வெளியில் தோட்டத்தில் வைக்கிற பிளான்ஸு அப்படின்னு நிறையா சின்ன சின்ன செடிகள் நிறையா வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், லில்லி பீஸ். இன்டோரில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இன்டோர் பிளான்ட்டுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வெளியில் தோட்டத்துலேயும் கூட ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா செவ்வந்தி நிறைய கலரில் வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன பாட்ஸ்லேயே நல்லா பெருசாக இருந்ததுங்க. இன்டோர் பிளான்ஸாக நம்ம இது செட் பண்ணிக்கலாம். ஒரு செடி 150 ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுவும் பாருங்கள், பீஸ் லில்லி தான். இதுவும் நிறைய கலர்ஸில் இருந்தது. நம்ம இங்கே ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. இங்கே இருக்கும்போது ஊட்டியில் ஃப்ளவர் ஷோ பார்ப்போம் இல்லைங்களா, அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. எக்கச்சக்கமான நர்சரிஸ் அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் அங்கே டெமோ பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கவர் பண்ணியிருக்கிறேன். இது வெளியில் தோட்டங்களுக்கு அமைக்கிற தென்னை நாற்றுங்க, தென்னங்கன்றுன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு நாட்டு காய்கறி விதைகள் எல்லாமே, பூச்செடி விதைகள், அங்கே இல்லாத விதைகளே கிடையாது. எல்லா விதைகளும் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சுரை குடுவைங்க. இப்போ தான் நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி குடுவைகளில் தான், சுரை குடுவைகளில் தான் தண்ணீர், மோர் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. பழைய சினிமாஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா தெரியும். இந்த சித்தர் வேஷம் போட்டுட்டு வரவங்களாம் இந்த சுரை குடுவையில் தான் நீர் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ். நாங்கள் இங்கே நீராபானம் வாங்கி குடிச்சிருந்தோங்க. எனக்கு நீராபானம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். தென்னை மரத்துலேருந்து எடுக்கிறது இது. செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்டோர் பிளான்ஸுக்கான ஒரு ஸ்டால் தாங்க. இவங்க வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. இதனோட விதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் வெள்ளைப்பூண்டு மாதிரி இருந்தது. கலர் மட்டும்தான் வேறு. கிழங்கு வகையில் இருந்ததுங்க. கிழங்கு வகையில் இது வச்சோன்னா அந்த மாதிரி பிளான்ஸ், ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது பாருங்கள், இது ஒரு கம் டைப்புங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரம்மில் அவங்க ஓட்டை பண்ணியிருந்தாங்க. இது ஒரு க்ளூ டைப்பில் இருக்குது. இதை ஹீட் பண்ணி இந்த க்ளூ இப்படி வச்சா உடனே அந்த ஸ்பாட்லேயே தண்ணி ஸ்டாப் ஆயிடுது. அதாவது அந்த ஓட்டை அடைஞ்சிருது. இது பாருங்க, பேம்பூலேருந்து பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே மூங்கிலிருந்து பண்ண ஒரு
ஹோம் டெக்கர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஒரு ஃபிஷ் அக்வேரியம் செட்டப் இங்கே வச்சுருந்தாங்க. நிறையா ஃபிஷ்ஷஸ். அது மட்டும் இல்லைங்க, இது பாருங்கள், ஒரு மேலே ஃபிஷ் டேங்க்குக்கு மேலேருந்து செடி வளர்த்துறாங்க. ஒரு புதினா செடி வளர்த்திருக்காங்க பாருங்கள். மண்ணே இல்லை, வெறும் கொக்கோ பிட்ஸ் மட்டும் வச்சு புதினா நாற்று அதில் வந்து வளர்ந்துருக்குது. அப்படியே அதனோட வேர் வந்து ஃபிஷ் டேங்குக்குள்ளார போயிட்டு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது அந்த செட்டப்பு. சின்னதாக ஒரு ஐடியா முயற்சி. இங்கே வந்து ஏகப்பட்ட மீன் வகைகள் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஃபிஷ் டேங்கை எப்படி வந்து டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறது சின்னதாக ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருந்தாங்க. நிறையா ஃபிஷ்ஷஸ்க்கான உணவுகள் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் விளக்கி சொல்லியிருந்தாங்க. ஃபிஷ் டேங்க்குக்கான அந்த பிரத்யேகமான அந்த செடிகளும் இங்கே வச்சுருந்தாங்க. எல்லாம் சேலுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். இதுக்கு முன்னாடியே வேளாண் கண்காட்சியில் நடந்த அந்த இயந்திரங்கள் பற்றி இயந்திரங்கள் மட்டும் இல்லாமல் கால்நடைகள் அமைக்கிறதுக்கான அந்த கூண்டுகள் மாதிரிகள் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற சப்சிடிஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். அது யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பயனுள்ளதாக கூட இருக்கலாம். முயல் கூண்டு, ஆடு வளர்ப்பு, அந்த மாதிரி நிறைய கால்நடைகள் சம்மந்தப்பட்ட எல்லா வகையான கூண்டுகள் அமைக்கிறது, ஆட்டுப்பண்ணை அமைக்கிறது மாதிரிகள், அது எல்லாமே வந்து அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வைன், அதாவது நம்ம ரெட் வைன் மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது நாவல் பழத்துலேருந்து வைன் பண்ணியிருந்தாங்க, நெல்லிக்காயிலிருந்து வைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறையா பழங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட வைன் இங்கே வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இளநீல ஹோல்ஸ் போடுறது. நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லைங்களா, இளநியை வந்து உடைக்கிறதுக்கு. அதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்தது. வச்சு ப்ரெஸ் பண்ணால் அப்படியே உள்ளே போய் அழகாக அந்த ஹோல் ஆகிடுது. அடுத்தது வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதுவும் தென்னை நார்க்கழிவுலேருந்து செய்யப்பட்ட ஒரு தொட்டி தான். இதுக்கு தாங்க தண்ணி அதிகமாக விட வேண்டியதில்லை, வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எக்கோ க்ரீன் பேகு. இந்த மாதிரி வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு தேவைப்படுற நிறைய பொருட்கள் வேளாண் கண்காட்சியில் வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெட்டி வேரால் செய்யப்பட்டதுங்க. வெட்டி வேரால் செய்யப்பட்ட மாலைகள், அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கூடைகள், சோப்பு, இந்த மாதிரி நிறையா காஸ்மெட்டிக்ஸ் பொருட்களும் நிறையா வச்சுருந்தாங்க. பயங்கரமான ஒரு மணமாக இருந்ததுங்க. இந்த ஏரியாவை வந்து கிராஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு மணமாக இருந்தது, வெட்டி வேருடைய மனம். இது பாருங்கள், ஒரு விசிறி. ஆக்சுவலாக இது கட் பண்ணுறது வந்து நம்ம சாதாரணமாக கத்திரிக்கோல்லையோ அப்படி வந்து கட் பண்ண முடியாது. இதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு மெஷின் வச்சு அதில் தான் வெட்டி வேர் வந்து கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேளாண் கண்காட்சிக்கு யாரெல்லாம் போயிருந்தீங்க, உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பொறுமையோடு பார்த்ததுக்கு நன்றிங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.